47,000 பிளேட்லெட் வந்து ரெடியூஸ் ஆகி 7,000க்கு இருந்துச்சு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஃப்யூச்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் திருப்பி க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து அந்த ஃப்யூச்சருக்கு நாங்கள் வந்து உங்கள் டாக்டருக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. எங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர்கிட்ட உள்ள பேசிட்டு வந்து வெளியே நான் அப்போ வெளியே இருந்தேன். அப்போ சொன்னார், இதுக்கு மேலே நம்ம வந்து ஏஞ்சலை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழ்ந்தார் என்கிட்ட. அப்போது அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறேன் போது, இல்லை ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது, அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ எனக்கு இருந்த கொஞ்சம் அப்போ ஏசப்பா பற்றி எனக்கு தெரியும் எங்கள் ரிலேட்டிவ் மூலிமா. அப்போ அந்த விசுவாசத்தை வச்சு நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு, நம்ம வந்து இப்போ நீ வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து ஏஞ்சல் ஒப்பு கொடுத்தாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்வார், நம்மளை முழுமாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும் போது